ஹாய், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன்ஸ் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நார்மலாக நம்ம எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீடில் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து எப்படி ட்ரேஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸில் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஒயிட் கலரில் இருக்க பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பிளாக் கலர் மார்க்கரோ டார்க்கான பென் வச்சு உங்களுக்கு வேணுங்கிற சின்ன டிசைன் தான். இது சின்ன டிசைன் அப்படின்றதுனால இது ஒரு டுட்டோரியல் நான் ஆட் பண்ணல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எப்படி வந்து டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். சின்ன டிசைன் அப்படின்றதுனால நான் கையிலேயே வந்து அப்படியே ரஃப்பாகவே வரைஞ்சிக்கிட்டேங்க. வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், இது எப்படி ப்ளவுஸில் வந்து நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பட்டர் ஷீட் வச்சுக்கணுங்க. பட்டர் ஷீட் வச்சுட்டு நான் வந்து ஒயிட் கலர் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் நம்ம வரைஞ்சிருக்கிறத அப்படியே வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அழகாக வந்து ட்ரேஸ் கிடச்சிரும். அண்ட் நீங்கள் எப்படி ரஃப்பாக வரையும் போது நீங்கள் அதாவது இந்த பட்டர் ஷீட்டில் வரைகிறீங்கள டிசைனை, அதை வந்து ஒன் சைடு மட்டும் வரைங்க. இன்னொரு சைடு வந்து வரையும் போது ஒயிட் கலர் தானே, அதனால டிரான்ஸ்பரண்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். அதனால் அது ஈக்குவலாக மடிச்சிங்கன்னா அந்த பக்கம் இருக்க டிசைன் வந்துடும். அதை அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸில் வரையும் போது ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஒரே மாதிரி வராது லென்த்து. அதனால் இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்து அதோட அச்சு வந்து நம்மளுக்கு கீழே வந்துடும். எனக்கு நல்லா விசிபிளாக இருக்குங்க. வீடியோவுக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் மறுபடியும் ஒரு டைம் அது மேலே வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். வெளியிலேருந்து இந்த டிசைனை பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு பழகி இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிசைன்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஒர்க்ஸுமே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக டீட்டெயிலிங்காக பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. நான் வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அப்படின்றது ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதும் நான் வந்து சொல்கிறேன். ஏதாவது நேம்ஸ் தெரியல, முடிஞ்ச அளவுக்கு எல்லா நேம்ஸும் நான் சொல்லியிருப்பேன். ஏதாவது நேம்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து கேட்கலாம், இதோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருக்கிறத அப்படியே நான் வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டேன். இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக டார்க்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அழகாக வந்து தெரிஞ்சிடும். இதில் தான் நம்ம இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த டிசைனை வந்து மொத்தம் 3 இடத்துல போட போகிறோம். சென்டரில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல போட போகிறோம். நான் வந்து இன்றைக்கி நைலான் த்ரெட் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து நார்மலான மிஷின் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். சேம் நம்மளோட துணி கலர் என்னவோ அந்த கலர் சூஸ் பண்ணி நீங்கள் த்ரெட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைலான் த்ரெட்டும் வந்து எடுத்துக்கலாம். சென்டரில் குட்டியாக ஒரு ரவுண்ட் மாதிரி இருந்தது இல்லைங்களா, இந்த ரவுண்டுக்கு நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா கிளிப் ஸ்டோன் வந்து ஒன்று ஆட் பண்ணுறேங்க. குட்டி கிளிப் ஸ்டோன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 4 ஹோல்ஸ் இருக்கும். 4 ஹோல்ஸையுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நான் எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் உள்ளே விட்டு லாக் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 2 சைடையும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்குங்க. இல்லை நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அவுட்புட் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றது இருக்கும். பட் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாகவே பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பெரிய ரவுண்ட் மாதிரி இருந்தது இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்திருக்கேங்க. கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியலில் இருக்க சீக்வன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த ஹோலுக்கு மேலே நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா மேலே வந்து த்ரெட் அசிங்கமாக தெரியும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பொடி கர்தானா பீட் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு 3 போட்டுக்கிட்டேன். நீங்கள் எடுக்கிற அந்த லீஃப் சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் 2 பீடோ அல்லது 3 பீடோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த லீஃப் சீக்வன்ஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு 3 பிடிச்சிருக்கு.
நீங்கள் அதிலே குட்டி சைஸும் இருக்குது, அதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 போட்டிங்கனாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கிளிப் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ அதை சுற்றியும் மேலேயும் கீழேயும் 2 சைடும் வந்து நம்ம 3mm சுகர் பீடும் வச்சு தாங்க இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் இல்லைன்னா இந்த இதுக்காகவே இருக்கிற பேக்ஸ் கூட நீங்கள் ஒரு பை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னா, சுகர் பீடு 3mm எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு 3mm போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி 3 டைம் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடம் வந்து கவர் ஆன மாதிரி ஆகிடும். இதையே தான் நீங்கள் இன்னொரு ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 4 அல்லது 3 உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த கேப்பை கொஞ்சம் நரைக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு அவ்வளோ அளவுக்கு அந்த பொடி கத்தானா எடுத்துக்கோங்க. கூடவே வந்து கிளிப் ஸ்டோனும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 4 சைடும் இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக நிறைவான மாதிரி வந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரிகேட்டான டிசைன்ஸ் மாதிரியும் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைன்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பொடி கத்தானா தான் எடுத்திருக்கேன். பொடி கத்தானாவை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 2 ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற போதிலும் நீங்கள் 3 ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிடும். இடம் நிறையா தொங்கின மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் 2 முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா எல்லா லைன்ஸ்லையுமே நான் வந்து இந்த மாதிரி பொடி கத்தானாவை தாங்க நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து லாக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பண்ணும்போது நான் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஒரு கிளிப் ஸ்டோன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எப்போவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக போங்க. ஏன்னா உள்பக்கமாக போயிட்டு நம்ம லாக் போட்டோம் அப்படின்னா அந்த நூல்லாம் எக்ஸஸாக அதிகமாக தெரியாது. ஏன்னா அங்கே உள்ள டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து உங்களுக்கு லாக் போட்டதெல்லாம் அசிங்கமாக தெரியாது. அதுவே நீங்கள் விசிபிளாக இருக்கிற அந்த வெளி சைடு பார்த்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு முடிச்செல்லாம் அசிங்கமாக தெரியும். அதனால் நீங்கள் எப்போவுமே உள் சைடு பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்கே டிசைன் நெருக்கமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் லாக் போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம பெருசாக அந்த லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3mm பீடும் சுகர் பீடும் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு க்ராஸாக நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் எல்லாம் போடுவோம், நம்ம இது லீவ் ஸ்டிச் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போடாதீங்க, பாதி வரைக்கும் மட்டும் போடுங்க. கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் போடுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடும் 3mm போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுடணும். லாக் போடும்போது எப்படி போடணுன்னா, நம்ம எந்த சைடு வரோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு லாக் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல நம்ம டிசைன் வரணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல அது எக்ஸாக்டாக அப்படியே உட்காந்துருக்குங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் போடுற சைடே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே அது இழுத்துக்கிட்டே தான் வரும் உங்களுக்கு. அதனால் இந்த விஷயத்தை வந்து எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்த மாதிரி வரோம் அப்படின்னா மேலே ஒரு செயின் போட்டுட்டு அப்புறமா கீழே வாங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடு போட்டிருக்கிறதையே தான் லெஃப்ட் சைடு போட்டிருக்கிறதையே தான் ரைட் சைடும் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் லாஸ்ட்டாக 2 இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் சேம் நான் இதையே தான் போட்டு ஃபில் பண்ணுறேன். என்ன அப்படின்னா சுகர் பீடும் 3mm போட்டு ஃபில் பண்ணுறேன். நடுவில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட் வந்து லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி போடுறேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சைட் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது நீங்கள் ஒரு டிசைன் போடுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குன்னு வைங்களேன். யோசித்து எதுக்கு எந்தெந்த மாதிரி போடணும் அப்படின்றது அது ஒரு சைடுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஒரு சைடு போட்டிங்க அப்படின்னா இன்னொரு சைடு உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி கிடச்சிரும். டக்குன்னு இந்தந்த மெட்டீரியல் தான் எதுக்கு போடணும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஒரு ஃப்ளார் வந்து நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வர ஃப்ளார்ஸ் எல்லாம் டக்குன்னு நீங்கள் ஈஸியாகவே போட்டுடலாங்க. நீங்கள் இப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் ஒரு ட்ரையல் பார்த்துக்கோங்க. குட்டியாக ஒரு பூ வரைஞ்சி ட்ரையல் பார்த்துக்கிட்டு மெயின் ப்ளவுஸில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எது எங்கே போடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வராதுங்க. அதாவது ஒரே டிசைனை ப்ளவுஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போ மீதி இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டுக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். கோல்டு கலர் சமிக்கி வச்சு போடும்போது முடிஞ்ச அளவுக்கு குட்டி சமிக்கி இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப குட்டியாக அந்த சமிக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு இருக்காது யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் போடுற டிசைனை பொறுத்து, நீங்கள் பெருசாக போடுறீங்கன்னா பெருசு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாமே வந்து குட்டியாக மினிமலாக தான் போடுறேன். அதனால் நான் குட்டி சமிக்கி வந்து யூஸ் பண்ணுறேங்க. த்ரெட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 8 எடுத்திருக்கேன். 8 த்ரெட் எடுக்கும்போது நீடில்குள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா 16 ஸ்டாண்ட்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 16ஐயும் வந்து இந்த மாதிரி நான் ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணி அந்த இதுக்குள்ளே விட்டுக்கிறேங்க, சமிக்கிக்குள்ளே விட்டுக்கிறேன். நீடில் வந்து நான் பெரிய சைஸ் நீடில் ஹோல் இருக்கிறது தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் 8 இது எடுக்கிறீங்க, 4 எடுத்து அதை வந்து 8ஆக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை அந்த ட்விஸ்ட் பண்ணாமல் 2-3 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நூல் மொத்தமாக இருக்கிறதுனால நான் ஒரே தடவை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு நல்லா மொத்தமாக வந்து கிடச்சிருதுங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே ரொம்ப நிறைய த்ரெட் எடுத்துக்காதீங்க. உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, சிக்கு விழுந்துடும். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு தடவையும் கீழேருந்து மேலே நூலை எடுக்கும்போது ஃபுல்லாக எடுத்துட்டோமான்னு நல்லா ஃபுல்லாக இழுத்து பாருங்கள். ஏன்னா நடுவில் வந்து பாதி நூல் போய் சிக்கிக்கும். அதனால் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளார் வந்து ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, சென்டரில் ஒன்று போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இப்போ அதில் 3 லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். 3 லைன்ஸ் போட்டு அந்த 3 லைன்லேயுமே இந்த மாதிரி பொடி கத்தானாவும் 3mm பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இதை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் டிசைன் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருங்க. இந்த ஒரு ஃப்ளாரை மட்டும் நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். ஃபைனல் லுக் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க, லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளூச்சஸ் ப்ளஸ் ஆரி ஒர்க்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். நான் போட்டிருந்த மாதிரியே வந்து ரஃப்பாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து மெயின் ப்ளவுஸில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். மறுபடியும் சென்டர்லேயும் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ரஃப்பாக நார்மலாக ஹேண்டில் போடாதீங்க, ஸ்கேல் வச்சு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் வந்து எப்படி வந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்றத. இதாங்க ஃபைனல் லுக்.